பொதுவாக 8ல் ராகு இருக்காரு அப்படின்னு சுய ஜாதகத்தை பார்க்கும்போதே நிறைய கிளைண்ட்ஸ் கேட்க உண்டு. மேடம் 8ல் ராகு இருக்காரு, இவர் வந்து இப்போ ராகு தசை வேற வரப்போகுது, இது வயிறு சார்ந்த உபாதைகள் வரும்னு சொல்கிறாங்களே, இனம் புரியாத குழப்பம் வரும்னு சொல்கிறாங்களே, பெரிய கண்டம் வரும்னு சொல்கிறாங்களே, உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் யாராவது வாரிசு இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சொத்து நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் தனப்பிராப்தி இதுவும் ராகுக்கே வந்து கொடுத்துருவான். திடீர் தனப்பிராப்தி, நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன்ப்பா, திடீர்னு இப்படி பையன் இவ்வளோ பெரிய ஆளானா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனையும் ராகு கொடுப்பான். அதை யாரும் வந்து சொல்கிறதில்ல, அதை மறந்துடுறாங்க, கெட்டதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பட் பியாண்ட் தட் இப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை ஒரு வருஷம் முழுசும் ராகு மேலே இருக்குது. அதை குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அப்போ ராகு கெடுக்கணும்னு நினச்சா உங்களுக்கு கெடுக்க முடியாதுங்க. ராகு நல்லது செய்யணும்னு நினச்சா மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். கெடுக்கணும்னு நினச்சா குரு சப்போர்ட் பண்ண மாட்டார். ரொம்ப சிம்பிள். அப்போ ஏன் அதை பற்றி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை.